திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலுமேற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேனே. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்றோதுவார் முன். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி தெய்வ சேக்கிழாரடி போற்றி போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழி வேணியன் அழகில் சோதியன் நம்பலத்து ஆடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மதுரைக்கே உரித்தான 24 திருவிளையாடல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிவசிவா சிவசிவா சொக்கநாதா சோமசுந்தரான் அவனுடைய தாழ போய் வணங்குற ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் என்னதான் பாவம் எப்பேற்பட்ட பாவம் செஞ்சிருந்தாலும் சொக்கநாதா சொக்கநாதான்னு அவன் பேரை நினைக்க ஒரு வார்த்தை சொல்ல சொல்ல அந்த பாவங்களை போக்கிக்கிட்டு இருக்கிற அந்த இறைவனை பத்தி தான் நம்ம இப்ப திருவிளையாடல் புராணமா பாத்துக்கிட்டு இருக்கோம். சிவசிவா சிவசிவா சொக்கநாதா சொக்கநாதான்னு ஒவ்வொரு முறையும் மூச்சு விடும் பொழுது கூட மறக்க கூடாது. நம் மூச்சு விட்டு வெளிவந்து உள்வாங்கி இழுக்கும் போது கூட சிவசிவான்ற வார்த்தைய சொல்லணுமா. தூக்கத்துல கூட இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். தூக்கத்துல கூட இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். துஞ்சலும் துஞ்சலில்லாத போதிலும் நெஞ்சகம் நெய்ந்து நீனை நின்னாள் தோறும். புரியுதுங்களா? தூக்கத்துல கூட இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். சிவசிவன் அவன் நாம அவ சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த உடம்பு எதுக்கு? இறைவனை போய் சேரணும். அதுக்கு ஒரு தோணிதான். இந்த பிறவி என்ற பெருங்கடலை கடக்க இந்த உடல் ஒரு தோணி. இந்த உடல் வைத்து இறைவனடி போய் சேரணும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருவிளையாடல் புராணத்துல இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற படலங்கள் மாமனாக வந்து வழக்குரைத்த படலம் 39வது படலம். 40வது படலமாக வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம். 41வது படலமாக விறகு விற்ற படலம். இந்த 3 படலங்களுமே கேட்க கேட்க ஆனந்தமாக இருக்கும். கேட்க கேட்க ஆனந்தமாக இருக்கும். அடியேன் பல முறை இதை படிக்கும் போது அழுதுருக்கேன். இந்த படலத்தை சொன்ன பிறகு அதை கேட்டீங்கன்னா புரியும். இறைவா சிவபெருமானே இவ்வளவு தயாபரனா, இவ்வளவு கருணாமூர்த்தியா, இவ்வளவு கருணாமூர்த்தியா சிவபெருமானே அப்படின்னு நம்ம மனசு உருகும். அத பார்க்கலாம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். உன்னை சிங்காரித்து உன்னை சிங்காரித்து உனதழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன் சொக்கநாதா 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 சொக்கநாதா. உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரமெனக்கு நீடா நீடா. உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரமெனக்கு நீடா.
மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மகனே, மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மகனே, எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா, எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா, 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 சொக்கநாதா. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். இந்த 3 திருவிளையாடல் படலங்களும் இறைவனின் திருவடியில் சமர்ப்பணம். சிவாய நமக. மாமனாக வந்து வழக்குரைத்த படலம். நம்ம அந்த திருவிளையாடல் படம்னு ஒரு படம் பார்த்திருப்போம். சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு வரிதான் இது. அதுல ஒரு வரி, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ. இந்த 64 திருவிளையாடல்கள்ல அதுல ஒரு பாட்டு, ஒரு சில காட்சிகள் அந்த படத்துல இடம்பெற்றிருக்கும். ஒரு சில படலங்கள் அந்த படத்துல இருக்கு. அப்ப அதுல பாடப்பட்ட பாடலுடைய வரி இது. சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ. புரியுதுங்களா? மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ. இறைவா, சிவபெருமானே, சொக்கேசா அப்படின்னு கேட்டாரு இல்லையா? அந்த படலத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த படலம் வந்து அடியேன் அந்த படத்தை பார்க்கும் பொழுது, திருவிளையாடல் படத்தை பார்க்கும் பொழுது, அந்த பாடல் எனக்கு புரிய வரும்போது, சின்ன வயசுல எனக்கு புரிய வரும்போது என்னுடைய குருநாதர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். அப்பா இது என்னப்பா இப்படி வருது, லைனா வருதுல, சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, பெட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்ட உன்னை பேசும் தமிழ் அழைத்தும் வாராதிருப்பதென்ன அப்படின்னு அந்த படலங்களை சொல்லிக்கிட்டே வருவார். அப்ப அது எனக்கு தெரியாது. அப்ப என்னுடைய குருநாதர்கிட்ட நான் கேட்டேன், அப்பா இது என்னப்பா, இதுக்கு என்னப்பா அர்த்தம், இதுக்குள்ள ஒரு சிவலிங்கம் சாட்சி வந்து சொல்லுச்சா, சுவாமி மாமனா வந்து திருச்சபையில் வழக்கு வச்சாரா, என்னப்பா இதெல்லாம் என்னதுப்பா அப்படின்னு நான் என்னுடைய குருநாதர்கிட்ட கேட்கும் போது அவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். அவர் தான் எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்தார். இதுதான் இப்படி. அப்பவுமே அவர் சொல்லியுமே நமக்கு, நான் கொஞ்சம் மக்கு இல்லையா, அவர் சொல்லியுமே அது எனக்கு விளங்கல. அதுக்கு அடுத்தபடியா பல வருஷங்கள் கழிச்சு இப்போ திருவிளையாடல் புராணம் என்ற அந்த அருமையான அந்த தேன், இறைவன் அந்த தேன் என் கையில கொடுத்து அதை படிச்சு நம்ம குருவருள் ஆன்மீக மையத்துல சொல்ல வைக்கும் போதுதான் இந்த மூளைக்கு கொஞ்சம் புரியுது. இதுதான், இப்படித்தான், இதுதான் அந்த வரலாறு, இதுதான் அந்த படலம் அப்படின்னு ஒவ்வொரு படலம் படிக்கும் பொழுதும் மனசு பூரிச்சு போகுது, மனசு பூரிச்சு போகுது. சிவசிவா அப்படின்னு இப்ப பாக்கலாம். மதுரை மாநகரத்துல அழகா ஆட்சி பண்ணிட்டு வர்றார் பாதசேகர பாண்டியன் இல்லையா? அவருடைய ஆட்சி காலத்துல அதே மதுரை மாநகரத்துல தனபதி என்ற வணிகர் குலத்தில் பிறந்த வணிகன் அழகாக மிக செல்வந்தனாக வாழ்ந்து வந்தாராம். மிக மிக செல்வந்தன், கோடீஸ்வரன்னு சொல்லுவாங்க. அது போல பல ஆயிரம் பொன், பல கோடி சொத்து பெறமா அவருக்கு. அவருக்கு அழகான மனைவி சுசீலை அப்படின்னு அவங்களுடைய பேரு. சுசீலை அப்படின்னு அவங்க பேரு. கணவன் என்ன நினைக்கிறாரோ அத அப்படியே செய்யறது நல்ல மனையாளுடைய குணம். கேட்டு கூட இப்ப கிடைக்கிறது கிடையாது, கேட்டாலுமே கிடைக்காது. ஆனா அப்ப அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, கணவன் மனசுல என்ன நினைக்கிறாரோ அதை அந்த அம்மா செய்வார். கணவனும் மனைவியும் பரஸ்பரமான அன்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத அன்பு. அப்படி இவங்க வாழ்ந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்த வேலை, தனம் இருக்கு, பல கோடி செல்வங்கள் இருக்கு, குழந்தை செல்வம் இல்லை, குழந்தை பேரு இல்லை. பல காலம் வருந்தினார்.
சில காலம் அப்படியே போச்சு. தன்னுடைய தங்கைக்கு திருமணம் செய்து வைத்திருந்தார். அவங்களோட தங்கச்சிக்கு ஒரு ஆண் மகன் இருக்கான், குழந்தை, சின்ன பையன். தங்கையுடைய கணவர் இறந்து விட்டதால் அந்த அம்மாவையும் இவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சிருக்காரு. நம்ம கூடயே பாத்துக்கலாம், நம்ம கூடவே வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு இவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு தங்கச்சி. அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணனான தனபதிக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷம், குழந்தை அப்படின்னு அவரு ரொம்ப ஆசை. தன்னுடைய தங்கச்சி கிட்ட கேட்டு அந்த குழந்தைய தத்தெடுத்துக்கிறார், ஸ்வீகாரம் பண்ணிக்கிறார். அப்படி பண்ணதோடு மட்டுமல்லாது தன்னுடைய பல கோடி சொத்துக்கு இவர் தான் வாரிசுன்னும் எழுதி வைக்கிறார். ஆனா அது தங்கச்சிக்கு தெரியாது. தன்னுடைய தத்து பிள்ளையா எடுத்து இவரை வளர்த்துக்கிட்டு இருக்கார். ஒரு சில சொந்தங்கள் பக்கம் பக்கமா இருந்தாலும் தனித்தனியா இருக்கிறதே நல்லதுன்னு தோணும். நம்ம குடும்பத்துல ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா அது நம்ம சொந்தங்களாலும் நடக்கும். வெளியிருந்து வருதோ பெரிய பிரச்சனை இல்ல, சொந்தங்களால நடக்கும். அது எப்படி நடக்குது இந்த குடும்பத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அண்ணி ஒருத்தர் இருந்தாங்கன்னா அந்த நாத்தனார்னு ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ள போனாங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் வரும்னு தெரியும். கூட பிறந்த அக்காவா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் ஒரே வீட்டுல இருந்தா பிரச்சனை தான். அம்மாவே கூட வச்சிருந்தாலும் பிரச்சனை தான். பல வீடுகள்ல அப்படிதான் நடக்குது. அப்ப இப்ப அப்படி நடக்குதுன்னா அப்ப எப்படி நடந்திருக்கும்னு பாருங்க. அந்த காலத்துல இவங்க ஒண்ணு சொல்ல, அவங்க ஒண்ணு சொல்ல, அண்ணி ஒண்ணு சொல்ல, நாத்தனார் ஒண்ணு சொல்ல, மாத்தி 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 2 பேருக்கும் சண்டை வந்ததே. தினமும் சண்டை. ஏதாச்சும் ஒரு பொருள் கை தொட்டா குத்தம், கால் பட்டா குத்தம், இதை எடுத்து வச்சா குத்தம், அதை எடுத்து வச்சா குத்தம். இத மாத்தி மாத்தி இந்த குற்றங்கள் எல்லாம் யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? அண்ணன் கிட்ட போய் சொல்லுவாங்க, மனைவி சொல்லுவாங்க, தங்கச்சி சொல்லுவாங்க. கணவன் அவருக்கு மனைவி மேல அதீதமான காதல், மனைவி சொல்றதை நம்புவார், அதிகமா நம்புவார். சரி, எப்படிதான் நம்ம கேட்காம இருக்கிறது, என்னதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு முறை அண்ணன் வாய் திறந்து திட்டிடுறார். திட்ட கூட திட்டல, என்னதான் உன் பிரச்சனை, அவதான் சொல்றாள்ல, கொஞ்சம் அடங்கிதான் போயேன், 2 பேருமே இப்படி பண்ணா நான் என்னதான் பண்றது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுறாரு. அதுக்குதான் நம்ம வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் ரொம்ப உஷாரு. ஏன்னு கேட்டா, அம்மாவும் மனைவியும் சண்டை போட்டா நடுவுல வரவே மாட்டாங்க. மூச்சு அப்படியே அமைதியா இருப்பாங்க. நீங்க எப்படின்னா சண்டை போட்டுக்கோங்க, நடுவுல வரவே மாட்டேன். நீங்களா சண்டை போட்டு ஒரு பிரச்சனை, இவரு சொல்லுவாங்க, உன் மனைவி சரியில்லடா, உன் பொண்டாட்டி இப்படி பண்ண, அந்த பாத்திரத்துல விளக்கல, தெருக்கு தண்ணி தொல்லிக்கல, இது பண்ணல அது பண்ணல, உங்க அம்மா சரியில்லை, ரேஷன் கடைக்கு போகல, இது பண்ணல அது பண்ணல, 2 பேரும் சொல்லி அந்த மனுஷனை ஒரு வழியா பண்ணி பாடாப்படுத்தி எடுத்துருவாங்க இல்லையா? அதே போலதான் அந்த அண்ணியும் சொல்றா, நாத்தனாரும் சொல்றா. அண்ணா இப்படி அண்ணி பண்ணா, என்னங்க இப்படி உன் தங்கச்சி பண்ணா, மாத்தி மாத்தி சொல்லி சொல்லி ஒரு கட்டத்துல கோவம் அதிகமா தங்கச்சியே ஒரு வார்த்தை திட்டிடுறாரு. நம்ம வீட்டுல எல்லாம் திட்ட மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. ஏன்னா தெரியும் நம்ம குடும்பத்துல பிரச்சனை பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு நம்ம இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு. அவருக்கு தெரியல. தங்கச்சி தங்கச்சி இவரு திட்டின க்ஷணத்துல திட்டின மாத்திரத்தில் தங்கச்சி திரும்ப கேக்குறா, உனக்கு என்ன கொழுப்பு இருக்கும், அவ சொல்றான்னு சொல்லிட்டு நீ என்ன கேக்குறியே, அப்ப நீ என்ன நம்பல, அதுக்குதான் உனக்கு கடவுள் குழந்தையே இல்லாம விட்டு வச்சிருக்கும். இந்த வார்த்தையை கேட்கலாமா? 1000 தான் இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தையை கேட்கலாமா? அப்படியே மனசு உடைஞ்சு போயிட்டான். யாரு? தனபதி. அந்த வணிகன் தனபதி மனசு உடைஞ்சு போயிட்டாரு. சிவசிவா, சொக்கநாதா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கியா? இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கியா சொக்கநாதா அப்படின்னு. பல செல்வங்கள், பல கோடிக்கு அதிபதினா, பல கோடிக்கு நான் அதிபதியாக இருக்கேன், ஆனா என்ன பிரயோஜனம்? குழந்தை அப்படின்ற அந்த செல்வம் என்கிட்ட இல்லையே, அதனாலதானே இப்படியெல்லாம் பிரச்சனை வருது சொக்கநாதா அப்படின்னு அழுதுட்ட, கண்ணீர் விட்டு அழற. தனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதுவும் அந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு என் தங்கச்சி அவளோட வாயால இந்த வார்த்தையை சொல்லிட்டாலே, அப்ப கூட அவர் தங்கச்சியை திருப்பி ஒரு வார்த்தை திட்டல. இந்த கேட்ட வார்த்தைக்கே திரும்பி வந்த வார்த்தை கனமா வந்ததுனால அப்படியே விட்டுட்ட. அம்மா, நானும் என் மனைவியும் பல
தலங்களுக்கு செல்றோம். போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணமோ எங்களுடைய வினை பயன் தொடர்ந்துகிட்டே வந்துகிட்டு இருக்கு. என்ன பண்ணோம்னு தெரியல. அந்த வினை எங்களை தொடர்ந்துகிட்டே வருது. நாங்க பல கஷேத்திரங்களுக்கு காசியிலிருந்து ராமேஸ்வரம் வரை பல கஷேத்திரங்களுக்கு போய் எங்களோட பாவங்களை போக்கிக்கிட்டு தவம் பண்ண போறோம். இனி இந்த இடத்துக்கு நாங்க வரமாட்டோம். என்னுடைய ஸ்வீகார புத்திரனான உன் மகனுக்கே இந்த சொத்துக்கள் அனைத்தையும் எழுதி வச்சிருக்கேன். நீ பத்திரமா பார்த்து இருந்துக்கோன்னு அந்த வார்த்தையை சொல்லிட்டு தன்னுடைய மனைவியுடைய கைய பிடிச்சுக்கிட்டு அப்படி திரும்பி நடக்க ஆரம்பிச்சுட்டார். நடந்து போயிட்டார். வரவே இல்லை. அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறா. ஒரு வார்த்தை சொல்லிட்ட. இந்த வார்த்தைய சொன்ன பிறகு என்ன நினைக்கும்? யாகாவாராயினும் நான் காக்க. எந்த வார்த்தை பேசினாலும் யோசிச்சு பேசணும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்ட வடு. ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விடுது பாருங்க. இப்ப சில நாட்கள் போகுது. அந்த தாயாதிகள்னா சொந்தக்காரங்க, பங்காளிகள், சொந்தக்காரங்க, அண்ணனுடைய அண்ணியுடைய அம்மா வீட்டு சொந்தக்காரங்க எல்லாம் வராங்க. ஏன்னா பல கோடி சொத்துக்கள் இருக்கே. அது என்ன குழந்தை, அது என்ன பொம்பளை, ஒரு பொண்ணு தானே, அதுக்கு என்ன பண்ண போகுது, அந்த சொத்துக்கள்ல நாம எப்படியாவது வளைச்சு போட்டுறணும் அப்படின்னு பல பேர் வந்து ஒன்னா சேர்ந்துட்டாங்க. நாம பிரிச்சு எடுத்துக்குவோம். பல கோடி சொத்து இருக்கு, நாம பிரிச்சு எடுத்துக்குவோம் அப்படின்னு எல்லாம் ஒன்னா வந்து சேர்ந்து என்ன பண்ணாங்க, இந்த அம்மாவை என்ன பண்ணாங்க, தனபதியோடைய தங்கச்சியை என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட நடுத்தெருவுல நிறுத்தல. அவ்வளவுதான். அந்த குழந்தை நல்லா கொழுன்னு இருந்தா அவனை பட்னியும் பசியுமா சாப்பாடு போடாம அவனை எப்படியோ மாத்தி குழந்தையே அவன் அடையாளமே தெரியாம போயிட்டான். இவ தங்கச்சி எவ்வளவு சந்தோஷமா அண்ணன் இருக்கும்போது இருந்தாலோ அதுல ஒரு சதவிகிதம் கூட இப்ப கிடையாது. ஏதோ ஒரு வேலை, வீட்டு வேலை செய்யற மாதிரி, வீட்டு வேலை செய்யற அளவு அவங்க கூட நல்லாதான் இருப்பாங்க. இவ அந்த அளவுக்கும் தாழ்ந்து போயிட்டா. படாத பாடுபடுற. இறைவா, நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு எனக்கு கிடைச்ச தண்டனையா? எங்க அண்ணன் இருந்திருந்தா எனக்கு இப்படி ஆயிருக்குமா? சோகேசா, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, என்னை இவங்க இப்படி பண்றாங்களே. சில காலம் அவங்க கிட்ட படாத பாடுபடுறா, இல்லாத கொடுமைகள்லாம் அனுபவிக்கிறா. அவன் அந்த சொத்துக்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இது என்னோடது, இது எனக்கு கொடுத்துட்டு போனாரு, என் மாமா எனக்கு கொடுத்தாரு, என் சித்தப்பா எனக்கு கொடுத்தாரு, எங்க அண்ணன் எனக்கு கொடுத்தாருன்னு பங்காளிகள்லாம் வந்தாங்க. என்னுடைய மச்சான் எனக்கு கொடுத்துட்டு போனாருன்னு அவருடைய மனைவியோட அண்ணன் தம்பிகள்லாம் வந்தாங்க. எனக்கு இவர் கொடுத்துட்டு போனாரு, எனக்கு அவர் கொடுத்துட்டு போனாருன்னு அவருடைய ஒருத்தரை வச்சு பல சொந்தங்கள் வந்து ஒரு பிடி சோறு அந்த அப்படி போட்டா, ஓட்டு மேல போட்டா எப்படி பல காக்கைகள் வந்து அந்த உணவை எடுத்துக்குமோ அது போல அந்த சொத்துக்காக பல தாயாதிகள் வராங்க, நிக்கிறாங்க. இப்ப அந்த குழந்தையும் அந்த அம்மாவையும் கிட்டத்தட்ட நடுத்தெருவுல நிறுத்தின மாதிரிதான். வெளியே தள்ளியாச்சு. இதுக்கு மேல உனக்கு இடம் கிடையாது, நீ போ, எங்கன்னா போய் பழச்சிக்கோ, இதுக்கு மேல இடம் கிடையாது. எங்க மாமா வந்து என் பேர்ல எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, உனக்கு என்ன பண்ண முடியும், அப்படி இப்படின்னு பேசி அந்த அம்மாவை வெளியே அனுப்பிச்சாச்சு. திக்கில்லாம இருக்கிறவங்களுக்கு தெய்வம்தான் துணை அப்படின்றது போல அந்த அம்மா ஓடிச்சு. எங்க? சொக்கேச பெருமான் கிட்ட ஓடிச்சு. இறைவன் சோமசுந்தர பெருமான் கிட்ட போயிட்டு, இறைவா, சொக்கேசா, சொக்கநாதா, சுந்தரேச பெருமானே, என்னை இப்படி ஆக்கிட்டியே. நான் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த பாவி சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு கஷ்டமா? வந்தென்ன ஆட்கொள்ள கூடாதா? சொக்கேசா, இந்த எல்லாரும் என்னை இப்படி பாடா படுத்துறாங்களே, உனக்கு கண் இல்லையா? என் குழந்தைக்கு பாரு, என் குழந்தை எப்படி இருக்கான் பாரு, வந்து கேட்க மாட்டியா? மதுரையில இன்னும் நீதி எல்லாம் இருக்கான்னு அந்த பொண்ணு அழுவுறா. எப்படிலாம் அழுவுறா? கடல் என்ற புவி மீதில் அலை என்ற உரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுதச் சுழலிலே கட்டுண்டு நித்தம் உடல் என்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாமல் இரவு பகலும்
உண்டுண்டு உறங்குவதை கண்டதே அல்லாது ஒரு பனை நடைந்திலேனை தடமென்ற மிடிகரையில் தந்த பாசங்களின் தாவரம் பின்னலிட்டு தாயென்று சேயென்று நீ என்று நான் என்று தவியேனே இவ்வண்ணமாய் இடையென்று கடை நின்று ஏனென்று கேளாதிருப்பதும் அழகாகுமோ ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்றதில்லை வாழ் நடராஜனே. அழுதுகிட்டே இருக்கா. அப்பா திரும்பி பாருப்பா, ஒரு வார்த்தை பேசேன்பா, நான் கேக்குறது உன் காதுல விழுதா இல்லையா, நான் புலம்பிக்கிட்டே இருக்கேனே, நொந்து வந்தேன் என்று ஆயிரம் சொல்லியும் செவி என்ன மந்தமுண்டோ, நுட்ப நெறி அறியாத பிள்ளையை பெற்ற பின் நோக்காத தந்தையுண்டோ, சந்ததமும் தஞ்சம் என்றடிகை பிடித்த பின் தளராத நெஞ்சமுண்டோ, தந்தி முகன் அருமுகன் இரு பிள்ளை இல்லையோ, தந்தை நீ வளடுதானோ, விந்தையும் ஜாலமும் உன்னிடம் இருக்கு தேவினையொன்றும் அருகிலேனே, வேதமும் சாத்திரமும் உன்னையே புகழுதே வேடிக்கை இது வல்வோ, இவ்வுலகேழேழுமே நலித்தாய் சொல்லி நீ உன்னை விடுவதில்லை, ஈசனே சிவகாமி நேசனே என இந்த தில்லை வாழ் நடராஜனே. நடராஜர் பத்துல அவ்வளவு அழகா ஒரு பாடல் இருக்கும். அதை வச்சுதான் இதை நான் சொல்றேன். அந்த அளவுக்கு அவ உருகுறா. சொக்கநாதா, இறைவா, சிவபெருமானே, என்னை இப்படி விட்டுட்டியே, நான் என்ன பாவம் பண்ணேன், எங்க அண்ணன சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக நான் எல்லா துன்பத்தையும் அனுபவிச்சுட்டேனே, சொக்கநாதா நீ கேட்க மாட்டியான்னு அழுதுகிட்டே தூங்கிட்டான். அழுதுகிட்டே மயக்க நிலையில உறங்கிட்டா. ரொம்ப களைச்சு போயிட்டால, எல்லாம் செஞ்சு 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 களைச்சு போயிட்டால. அந்த மயக்கத்துல அப்படி இருக்கும்போது இறைவன் அசரீரியாக காட்சி, அசரீரியாக குரல் கொடுக்கிறார், அம்மா எந்திரி. இதற்காக வழக்கு தொடுத்து நீதிமன்றத்திற்கு செல், உமக்கான சொத்துக்களை வழக்காடு மன்றம் யாமே வாங்கி தருவோம் அப்படின்னு இறைவன் அந்த வார்த்தை சொல்லி முடிக்கிறார். அப்படி கண் விழிச்சு பார்த்தா, இறைவா, இந்த நாய்க்கும் நீ பேசுவியா, இந்த நாயனுக்கும் பேசுவியா, திருவருள் எனக்கும் கிடைக்குமா, சிவசிவா சிவசிவான்னு அப்படி நிமிர்ந்து பாக்குறா. சொக்கேச பெருமானில இருந்து ஒரு மலர் கீழே விழுது. இந்த மலர் என்ன சொல்லுது, நீ போ, நான் உன் கூடவே இருக்கேன், நீ போ. நாம கஷ்டப்படும் போது பாத்தீங்கன்னா இறைவன் கிட்ட போவோம், பல பிரச்சனைகள் நாம பேசணும். அப்பா கிட்ட இப்படி முன்னாடி நின்னு நான் உன் பொண்ணுன்னு சரணாகதின்னு ஒண்ணு அடைஞ்ச பிறகு நான் உன் பொண்ணு இல்லையா, நீ திட்டனா கூட வாங்கிக்கணும். அப்பா நாம திட்டனா கூட வாங்கிப்பாரு, அமைதியத்தான் இருப்பாரு. நீ என்ன வேணாலும் கேளுங்க, கேட்ட க்ஷணத்துல கொடுப்பாரு. உன்னுடைய கோரிக்கை நியாயமாக இருக்கும் பட்சத்தில். புரியுதுங்களா? அதுக்காக அந்த பக்கத்து வீட்டு அம்மா ஒரு வைரக்கல் அடிக்க போட்டிருந்துச்சு, அதே மாதிரி எனக்கு வேணும்னு போய் கேட்க கூடாது. சரியா இறைவன் கிட்ட போய் நம்முடைய கோரிக்கைகளை வைக்கணும். புரியுதுங்களா? வெச்ச க்ஷணத்துல, அந்த கோரிக்கைகளை வச்ச க்ஷணத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி நின்னுகிட்ட இறைவன் கிட்ட வணங்கிக்கிட்டு இருப்போம். அப்பா என்னப்பா அமைதியாவே இருக்கியப்பா, நானும் எவ்வளவு நாள் தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு கேக்குதா இல்லையா அப்படின்னு அப்படி கேட்டுக்கிட்டே இருப்போம். கேட்கும் போது ஒரு மணி சத்தம் கேட்கும், எங்கிருந்தாவது ஒரு மணி சத்தம் கேட்கும். கேக்குதுமா அப்பா என்ன சொல்வா, கேக்குதுமா அப்படின்ற மாதிரி கேட்கும். அப்படி இல்லையா, அவரை கண் முன்னாடி அப்படி பார்த்துக்கிட்டு அந்த லிங்க திருவேணியை பார்த்துக்கிட்டே வணங்கிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மலர் விழும். கேட்டுக்கிட்டு தான்டா இருக்கேன், நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்ற மாதிரி இருக்கும். அது போல அவளுக்கு தோணுச்சு, இறைவா சிவபெருமானே சொக்கேசா, நீ என் கூடவே தான் இருக்க, நீ என் கூடவே தான் இருக்க அப்படின்னு நேரம் அந்த வழக்காடு மன்றத்துக்கு போறா. மதுரையில வழக்காடு மன்றத்துக்கு போறா. இந்த வழக்காடு மன்றத்துல போய் நீதிபதிகள் கிட்ட முறையிடுறா, என்னுடைய
என்னுடைய அண்ணன் எனக்கு எழுதி வச்ச சொத்தெல்லாம், என் குழந்தை பேர்ல எழுதி வச்ச சொத்தெல்லாம் தாயாதிகள், அதாவது சொந்தக்காரர்கள்லாம் வந்து என்னுடைய சொத்துன்னு என்னை அடிச்சு வெளியே அனுப்பிட்டாங்க. பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் தான் நான் இந்த வழக்காடு மன்றத்துக்கு வரேன். இந்த மதுரை வழக்காடு மன்றம் எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு அவன் நிக்கிறான். அவன் நின்ன மாத்திரத்துல அந்த நீதிபதிகள் நல்ல கனமா ஒரு 2-3 ஆளை புடிச்சு முதல்ல அவனுங்களை கூட்டிட்டு வா, வரலன்னு சொன்னா 2 அடி குடுத்து கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன மாத்திரத்துல இவங்க போய் சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி வழக்காடு மன்றத்துல வழக்கு போட்டிருக்காங்க, இந்த அம்மா போட்டிருக்காங்க, தனபதியுடைய தங்கச்சி, இந்த மாதிரி நீங்க வரணும் அப்படின்னு. ஏன் போட்டிருக்காங்க, எதுக்கா அவங்க கத்தக்குள்ள 2 அடி இந்த வச்சாங்க பாருங்க அடி. அத நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒருத்தருக்கு அடி விழுந்ததுதான் எல்லாரும் வந்தாச்சு. எல்லாரும் அந்த வழக்காடு மன்றத்துக்கு வந்தாச்சு. வந்து நிக்கிறாங்க, அவங்க ஒரு பக்கம் நிக்கிறாங்க, இந்த அம்மா குழந்தையோட ஒரு பக்கம் நிக்கிறா, நீதிபதிகள் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. என்னதான் வழக்கு சொல்லுங்க. அதுக்கு இந்த அம்மா சொல்றா, இதுதான் வழக்கு. இதுதான் வழக்கு. எங்க அண்ணன் எனக்காக எழுதி வச்ச சொத்தை இவங்க அபகரிச்சுக்கிட்டாங்க. என்னையும் என் குழந்தையும் உங்களுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு எங்களை அனாதையா விட்டுட்டாங்க. இதுதான் வழக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்றா. ஐயா, இந்த அம்மா சும்மாவே பொய் சொல்லுதியா, சும்மாவே பொய் சொல்லுது. என் மாமா வந்து என் பேர்ல தான் எழுதி வச்சிருக்காரு. போலி பத்திரம் ரெடி பண்ணதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது. என் மாமா என் பேர்ல தான் எழுதி வச்சிருக்காரு. எங்க அண்ணன் என் பேர்ல தான் வச்சிருக்காரு. என் பங்காளி என் பேர்ல தான் எழுதி வச்சிருக்காரு. அப்படி ஒரு 10 பேர் நிக்கிறாங்க. எனக்கு தான் சொத்து, எனக்கு தான். இந்த தோப்பு எனக்கு தான், இந்த வீடு எனக்கு தான், அந்த நிலம் எனக்கு, அந்த வயல் எனக்கு அப்படின்னு இவங்க கையில இருக்கு, பத்திரங்கள்லாம் இருக்கு. இவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல. நீதிபதி சொல்றார், உங்ககிட்ட எழுத்து வடிவுல ஏதாவது இருக்காமா? ஐயா, என்கிட்ட எதுவுமே கிடையாது, சொக்கேசனை தவிர்த்து. அந்த சொக்கேச பெருமான் தான் வந்து எனக்காக பேசணுமே தவிர அவர் துணை என்று என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னும் போது இவங்களுக்கே குழப்பம் ஆகுது. என்னம்மா, அவங்க அந்த காகித கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க, எழுதுனது அந்த ஓலையோட கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த சொத்து இவங்களுக்கு தான்னு. நீ எதுவுமே எல்லாம் வந்து வழக்கு போட்டா எழுத்து தானேம்மா இங்க முக்கியம், இல்ல ஆளாவது வரணும் அப்படின்னு இவங்க சொன்ன மாத்திரத்துல அந்த அம்மா குழம்பி போய் நிக்குது. சொக்கேசா, நீ வரன்னு சொன்னியே அப்பா, நீ வரன்னு சொன்னியேப்பா, எனக்காக வரன்னு சொன்னியே, இன்னமும் உன்னை காணமே, நீ வருவியா வரமாட்டியா அப்படின்னு அழுதுகிட்டே அப்படி திரும்பி அப்படி பாக்குறா பாருங்க. இறைவன் வணிகனாக வேடமிட்டு அதே கணபதி போல் அழகா அந்த மண்டபத்துக்குள்ள வர்றார், நீதிமன்றத்துக்குள்ள வர்றார் சுவாமி. பொன்னார் மேனியனே அப்படின்னு பாடுறாரு. பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து. எதுவுமே கிடையாது. ஒரு வணிகன் எப்படி இருப்பானோ அதே போல அந்த தனபதி போகும்போது என்ன உடை அணிந்திருந்தாரோ அதே உடை, அதே கங்கணங்கள், அதே சங்கிலி, அதே வண்ண உடை, அதே போல தலப்பா கட்டு, எல்லாம் அதே போல அச்சு அசல் பிழறாம சுவாமி வந்து நிக்கிறார். ஓடி வர்றாரு. வெளியிருந்து நின்னா அது தவறாயிடும் இல்லையா? நடிக்கிறத கூட ஒரு பாங்கா நடிக்கணும். சுவாமி நமக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. ஓடி வர்றாரு. அம்மா, என்னுடன் பிறந்தவளே, என்னுடன் பிறந்தவளே, இந்த கோலத்துல உன்னை பார்க்கவா நான் அங்கிருந்து வந்தேன். இப்படி உன்னை இந்த மதுரை ஆக்கிருச்சே அம்மா, உனக்கா இந்த நிலைமை? நான் போகும்போது உன்னை எப்படி விட்டுட்டு போனேன், இப்படியா நீ இருக்கணும்? இந்த கோலத்தை பார்க்கவா நான் பல நாள் கழிச்சு உன்னை பார்க்கலான்னு வந்தேன், இப்படி இருக்கியேமான்னு அழகார் சுவாமி. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குதுங்க? போன மனுஷன் எப்படி வந்தாரு? அந்த நீதிபதிகள் பாக்குறாங்க, தாயாதிகள் பாக்குறாங்க, ஊர் மக்கள் பாக்குறாங்க. இவர் தழுவிக்கிட்டு அழுகுறாரு. அந்த அம்மா காலில் விழுந்து எழுது. அந்த அம்மாவே கண்டுபிடிக்கல. அந்த அம்மாக்கே தெரியல இறைவன் தானா இது அண்ணனான்னு தெரியல. அந்த அம்மா அழுதுகிட்டே இருக்கு. அண்ணா அண்ணான்னு அழும்போது, அம்மா இப்படி ஆயிட்டியே, என்னுடன் பிறந்தவளே, அப்பா அம்மா இல்லைன்னு உன்னை கண்ணுக்கு கண்ணா வச்சு பார்த்து வளர்த்தனே, நீ இப்படி ஆயிட்டேன்னு அப்படி இறைவன் அழுறாராம். எப்படி ஓலமிட்டு அழுறாராம். ராவணன் அந்த கைலை மலையின் அடியில் சிக்கிய போது
எப்படி ஓலம் ஓலம் ஓலம்னு அழுதானோ அதை விட பன்மடங்கு அழுறாரு. பன்மடங்கு அழுறாரு. அரங்கமே, அந்த நீதிமன்றமே அப்படி வேடிக்கை பார்க்குது. யாரும் எந்த ஒரு வார்த்தை இல்ல. ஊசி போட்டா கிளாங்னு சவுண்ட் கேட்கும், சத்தம் கேட்கும். அது போல அமைதியா இருக்கு. இவர் சுவாமி அழுதுகிட்டு இருக்க, என் மகனே, என் மகன் எங்க, என் ஸ்வீகார புத்திரன் எங்க, என் குழந்தை எங்க, மகனே நீயாடா, உன்னையாடா இப்படி பார்க்கணும், உன்னை நான் எப்படிடா விட்டுட்டு போனேன், அழகா விட்டுட்டு போனேன், நான் இப்ப எலும்பும் தோலுமா நிக்கிறியேடா, உன் கழுத்துல போட்டிருந்த அந்த சங்கிலி எங்க, இடுப்புல கட்டியிருந்த ஒட்டியானம் எங்க, பாவிங்க கால்ல கொலுசு போட்டிருந்த அதையுமாடா கழட்டிக்கணும், என் செல்லம் உனக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி நிக்கிறீங்க, மாமா நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன்டா அப்படின்னு அழுதுகிட்டே நின்னு, மதுரைக்கு கண் இல்லையா, சொக்கே பெருமான் இல்லையா, சோமசுந்தரன் இருக்கிற ஊர்லதான் இப்படி இருக்கணுமா, இந்த மதுரைக்கு நீதி இல்லையா, மதுரையில எனக்காக என் தங்கச்சிக்காக யாருமே இல்லையா அப்படின்னு ஓலமிட்டு சுவாமி அழறாரு. அழுன்னு அழறாரு. அது திரும்பி நீதிபதிகள் கிட்ட, ஐயா உங்களுக்குமே கண் இல்லையா? நீதிபதிகள், ஐயா கொஞ்சம் பொறுமையா இருங்க, தெரியுது நீங்க தங்கச்சியை விட்டு போனீங்க, உங்களோட தங்கச்சியோட நிலைமை இப்ப எப்படி இருக்குதுன்னு உங்களை பார்த்து மாத்திரத்துல தெரியுது, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நீங்க யாரு என்ன ஏதுன்னு விவரம் சொன்னீங்கன்னா தான் எங்களால பேச முடியும் அப்படின்னு அந்த நீதிபதிகள் சொல்ல, இறைவன் நிக்கிறார், அமைதி ஆகிறார், சொல்றார், நான் தான் இவருடைய அண்ணன், போன மாத்திரத்துல திரும்பி வந்தேன், இந்த குழந்தையோடைய தாய் மாமன் நான் தான் அப்படின்னு சுவாமி சொல்றார். அந்த சொந்தக்காரங்க நம்பவே இல்லை. நான் நம்ப மாட்டேன், நீ திடீர்னு வந்து அண்ணன்னு சொன்னா நான் நம்புவேனா? டே உனக்கு என்னடா சொல்லணும், உன்னை நான் எப்படி, உன்னை இப்ப நான் நீ யாருன்னு நான் சொல்லவா, நீ யாருன்னு நான் சொன்ன, சுவாமி கேட்கிறாரு, நீ யாருன்னு நான் சொன்ன நீ புரிஞ்சுப்பியா, நான் தான் ஒத்துக்குவியா, கடைசியில என்னையே நீ இல்லைன்னு சொல்லிட்டீங்களேடா அப்படின்னு சுவாமி என்ன பண்றார், அதாவது சுவாமியுடைய தனபதியாக இறைவன் என்ன சொல்றார், ஏண்டா உங்க அப்பா நான் ரத்ன வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 10,000 பொண்ணு அளவுக்கு இந்த ரத்னத்தை அவர் எடுத்துக்கிட்டு போக முடியலன்னு உன்னை திருடிக்கிட்டு வர சொன்னார்ல, அது நீ தானடா அப்படின்னு கேட்டாராம். ஐயோ இது என்ன பல விஷயம் வெளியே வரும் பொழுது அப்படின்னு இன்னொருத்தன் நின்னானா, அப்ப ஏண்டா உன்னை பத்தி சொல்லட்டுமா, நீ என் பங்காளி தானே, என் வீட்டுக்குள்ள இருந்து தங்க சொம்ப களவாடிக்கிட்டு போனவன் தானடா நீ அப்படின்னு. இரவா, அச்சோ என்னடா இது, இதையும் சொல்லிட்டா அப்படின்னா. இன்னொருத்தன் நின்னானா, ஏண்டா என் வீட்டுக்கு நாற்காலி மேசைகள்லாம் கூட விட்டு வைக்காம களவாடிக்கிட்டு போனவன் தானடா நீ, மச்சான் மச்சான்னு மட்டும் சொல்ற, என்னடா உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்து என்ன சீர் நீ கொடுத்த, இதெல்லாம் வீட்டுல இருந்து ஒன்னொன்னா எடுத்துட்டு போனான்டா நீ, இதற்கு மேல என்னடா நான் உங்களுக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு சுவாமி அப்படி கோபமா நின்னு கேட்க எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. இதுக்கு மேல நாம பேசினா இன்னும் பல குட்டுகள் வெளியே வரும், பல தவறுகள் நாம பண்ணதெல்லாம் வெளியே வந்துடும் போல இருக்குது, அப்ப இவர்தான் போல இருக்குதுன்னு எல்லாரும் அமைதியா இருக்காங்க. ஆனாலும் நீதிபதிகள் ஒத்துக்கல, நீதிபதிகள்லாம் ஒத்துக்கல, இல்ல நீங்க 1000 தான் அவருடைய அண்ணனாகவே இருந்தாலும் நீங்க வணிகர் இல்லையா, அரசாங்கத்தில் உங்களுக்கு எண் கொடுத்திருப்பாங்க, அரசாங்கத்துல உங்களுக்கு ஒரு கடை கொடுத்திருப்பாங்க, அந்த வணிகம் பண்றதுக்கான எண்ணோ அந்த முத்திரைகள் கொடுத்திருப்பாங்க, இதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னாதான் நீங்கன்னு நாங்க ஒத்துக்குவோம் அப்படின்னு சொல்ல. இறைவனுக்கு தான் தெரியாது, புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவரா தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்துழைத்தேன்னு மாணிக்க வாசகர் சொன்னார். நான் எடுத்த ஒவ்வொரு பிறவியும் புல்லாயிருந்தாலும் பூண்டாயிருந்தாலும் புழுவாயிருந்தாலும் மரமாக இருந்தாலும் நான் எப்படி, என்னுடைய குணங்கள் எப்படின்னு எங்க அப்பனுக்கு தெரியும் இல்லையா, அப்ப நான் யாருன்னு எனக்கு எங்க அப்பனுக்கு தெரியுதா, அந்த எண் தானா சொல்லணும், அதையும் சரியா புட்டு சொல்லிட்டார். சொன்ன க்ஷணத்துல அந்த நீதிபதிகள் அந்த சொத்துக்களை வாங்கி அந்த குழந்தைகிட்டையும் அவ தங்கச்சி கிட்டையும் முறைப்படி சேர்த்துட்டாங்க. அவர்கிட்டயே கொடுக்க சொன்னாங்க, இறைவன்கிட்டயே கொடுத்து, இந்தம்மா வச்சுக்கோ, சுவாமி கொடுக்குறாரு. தன்னுடைய தங்கச்சி கிட்டையும் மாமனாக வந்து வழக்குரை செய்யறார், நீதிமன்றத்தை வாதாடுறார் சுவாமி. இந்த முறைய அதை வாங்கி அந்த சொத்தை வாங்கி தன்னுடைய தங்கச்சி கிட்ட அப்படி கொடுக்கும்போது சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு சொல்றாரு. அப்படி சுவாமி சிரிக்கும் பொழுது தங்கச்சி கேக்குறா, நிஜமாவே நீங்க என் அண்ணன் தானா? சுவாமி சிரிச்சாராம்.
யாகாவராயினும் நா காக்க. இறைவன் கேட்கிறார், யாகாவராயினும் நா காக்க. உன் அண்ணனை ஒரு பழி சொல் நீ சொன்னதனால் இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறார். அவன் என்னை நோக்கி புறப்பட்டிருக்கிறான். அவனுக்கு அழகான ஒரு ஆண்மகன் பிறப்பான். அவனால் அவன் பல பயன்களை அடைவான். நீ இவற்றை வைத்துக் கொண்டு பத்திரமாக இரு. வார்த்தை கவனம். யார நாம என்ன சொன்னாலும் அதை பார்த்து பேசணும். இறைவன் இத சொல்லி ஜோதி ஸ்வரூபமாக அப்படி மறைஞ்சு அருள்ற. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அந்த மண்டபத்துல இருந்து எல்லாரும் கண்ணீர் மல்க அழுறாங்க. அவ தங்கச்சி அழுறா, சொக்கேசா இந்த நாய்க்கும் வந்து அருளினையா, வந்தையா, எனக்காக வந்தினையா சொக்கேசா சொக்கேசான்னு அப்படி அழறா. பாத்தீங்களா நம்முடைய இறைவனுடைய கருணைய? பாத்தீங்களா? யாருக்கு வரும் இந்த கருணை? யாருக்கு வரும்? மாமனாக வந்து வழக்குரைத்த கருணை யாருக்கு வரும்? பல சொந்தங்கள் இருக்கலாம், பல சொந்தங்கள் இருக்கலாம். அந்த பல சொந்தங்கள்ல மாமா என்ற சொந்தம் பெரிய சொந்தம். ஏன் நான் அத சொல்றேன்னா, அம்மான்னு கூப்பிட்டா அந்த மால ஒரு அம்மா தான் இருப்பா. இறைவன் அதாவது மாமாக்கு 2 அம்மா போடணும். மாமா யார் நமக்கு? 2 அம்மாவுக்கு சமம். ஒரு பெண் பிள்ளைய கட்டி கொடுக்கணும்னா கூட அந்த தாய் மாமனுடைய உத்தரவு இல்லாம கட்டி கொடுக்க மாட்டாங்க. ஒரு வீட்டுல, ஒரு பெண் வீட்டுல ஏதாச்சும் ஒரு விசேஷம் நடக்குதுன்னா தாய் மாமன் முன்னாடி வந்து நிக்கணும். அப்ப இறைவன் அம்மையும் அப்பனுமாக எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார். தாய் மாமனாகவும் வந்து வழக்கு மன்றத்தில் வந்து தீர்ப்பு வாங்கியும் கொடுத்தார், வாதாடி. இல்லையா? இந்த படலம் படிச்சு கேட்கிறவங்களுக்கு ரொம்ப புண்ணியம். இந்த வழக்கு மன்றத்துல பல வருஷங்களா அடைஞ்சு கிடக்குது, அந்த வழக்கு போய் போய் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு, இந்த படலத்தை கேட்ட சொக்கேச பெருமான அனுதினமும் வணங்குறவங்களுக்கு, இந்த படலத்தை தினமும் கேட்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீர்ந்து அவங்களுடைய முறையான சொத்துக்கள் அவங்களுக்கு போய் சேரும். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். அடுத்த படலம் 40வது படலம். வரகுணனுக்கு சிவலோகம் காட்டியது. தயவு செஞ்சு யாராவது ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலையை அப்படியே நிறுத்திட்டு இந்த படலத்தை கேளுங்க. ஏன் நான் கேளுங்கன்னு சொல்றது கடைசியில சொல்றேன். இந்த படலம் கேட்கணும், முக்கியமா இந்த படலம் கேட்கணும். ஒவ்வொருத்தரும் மனுஷனா பிறந்த இந்த 6 அறிவு படைத்த இந்த ஜீவன், இந்த ஆன்மா, இந்த மனித உடல் கேட்க வேண்டிய படலம் இது. கேட்டே ஆகணும், இத கேட்கணும். அப்பதான் ஏன்னு அடியேன்னு சொல்ற. வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். பாதசேகர பாண்டியனுடைய மகன் வரகுணன் ரொம்ப அழகு. அழகுல மன்மதனையே மிஞ்சினவரா. இவருடைய அழகு, வரகுணனுடைய அழகு அப்படிப்பட்ட அழகு. இந்த வரகுணன் என்ன பண்ணுவார்? முடிசூட்டின பின், பாதசேகர பாண்டியன் இறைவனுடைய திருவடி சேர்ந்த பின் இவர் முடிசூட்டி அழகா ஆட்சி நடத்திக்கிட்டு வர. ஒரு குறையும் கிடையாது, மக்களுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்றது தெள்ள தெளிவா ஆட்சி பண்ணிட்டு வர. இறைவனை வணங்குறதும், நாள்தோறும் அவனை தொழுறதும். சொக்கேசனை தொழாம இருக்க முடியுமா? மதுரையில இருந்துகிட்டு அவனை போய் பார்க்கலனாதான் பாவம். அதே மதுரையில இருந்துகிட்டு அவனை போய் வணங்கலனாதான் பாவம். அவனை வணங்கணும், அனுட்சணமும் நினைக்கணும். மதுரை மதுரைன்னு சொன்னாவே புண்ணியம்னு இருக்கும் பொழுது மதுரையில வாழ்ந்து இறைவனை போய் பார்க்கலன்னா என்ன கிடைக்கும்னு யோசிச்சுக்கோங்க. அந்த மதுரைய அவ்வளவு அழகா ஆட்சி பண்றார் வரகுண பாண்டியன். பல கலைகள்ல சிறந்து விளங்குறார். இதுதான் கத்துக்கணும், இதுதான் அப்படின்னு இல்ல, குணத்தினுடைய குன்று. அதாவது வேதாந்தங்களை படிச்சார், வேதத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணார். அது எது மூலப்பொருள், வேதத்துக்கு எது மூலப்பொருள்னு ஆராய்ச்சி பண்ணார். என்னென்னமோ பண்றார், இறைவனுக்கு திருப்பணி பண்றார், மக்களை சந்தோஷமா வச்சிருக்கிறார். இல்லை என்ற ஒரு பிரச்சனை மதுரைக்கு வரக்கூடாது, பாண்டிய நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு பல முடிவுகள் எடுக்கிறார்.
இதெல்லாம் இருந்தாதான் ஒரு அரசனுக்கு தகுதி. அப்படி இதானே இல்லையா? அப்படி இருக்கிற காலத்துல இந்த அரசர்கள்லாம் பாத்தீங்கன்னா காட்டுக்கு வேட்டைக்கு போவாங்க இல்லையா? அப்படி வேட்டைக்கு போன ஒரு நாள் அந்த புலி யானைகள் எல்லாம் வேட்டையாடிட்டு இரவு இருக்கும் பொழுது வராரு. அந்த மதுரையை நோக்கி அவர் தன்னுடைய குதிரை மேலேறி வேகமா அப்படி வந்துகிட்டு இருக்கார். ஏன்னா இருட்ட போகுது, ரொம்ப இருட்டுருச்சுன்னா ஊருக்குள்ள ரொம்ப போக முடியாது அப்படின்னா கொஞ்சம் வேகமா குதிரைகளை ஓட்டிக்கிட்டு வர ஒரு அந்தணன் அந்த வழியில் அவர் அந்த குதிரையை ஓட்டிக்கிட்டு வரும்போது ஒரு அந்தணன் அங்க படுத்துட்டு இருக்கார். அவரை பார்க்காம அவர் மேல குதிரையை ஏற்றிட்டு போயிடுறார். பின்ன என்ன நடந்ததுன்னு கூட அவருக்கு தெரியாது. அவர் இருட்டு அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் போயிட்டார். அந்த அந்தணன் மேல அந்த குதிரையுடைய கால் பட்டதுல அந்தணன் இறந்து போறார், மாண்டு போறார். இவரு தன்னுடைய அரண்மனைக்கு போயிட்டார். அரண்மனைக்கு போன க்ஷணத்துல அந்த அந்தனுடைய சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து அவரை தூக்கிக்கிட்டு அந்த அரசாணை அந்த ராஜ்யத்தை முன்னாடி போய் நிறுத்தி போடுறாங்க. அரண்மனை முன்னாடி நிறுத்தி போடுறாங்க. இந்தாங்க, இது நீங்க பண்ண தவறு. நீங்க ஓட்டிட்டு வந்த குதிரையினாலதான் இந்த பிரச்சனை. இவரு இறந்தது காரணம் உங்க குதிரை தான், நீங்க தான் அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சிவசிவா சிவசிவா, நானா? இது நான் பண்ணனா? சிவபெருமானே, மனசறிஞ்சு நான் ஒருத்தருக்கும் ஒரு தவறு செஞ்சது இல்லையே, இது என்னறியாம செஞ்சுட்டேனா? மன்னிச்சிருங்கன்னு பல முறை அந்த சொந்தக்காரங்க கால்ல போய் விழுத. பல முறை அந்த சொந்தக்காரங்களுடைய கால்ல போய் விழுறார். மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அந்த அந்தணர்களுடைய சொந்தக்காரங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, பிரச்சனைன்னு பண்ணா வருவாங்கல்ல, அப்படி வரும்போது இவர் என்ன பண்ணார், பல பொன் நகைகள், அந்த உடைகள், ஆபரணங்கள்னு பல அவங்களுக்கு கொடுத்து அவங்கள அமைதிப்படுத்தினார். அவருடைய உடலையும் நல்ல முறையில தகனம் பண்ண சொல்லி அதுக்கும் பணங்கள்லாம், அதாவது பொருட்கள் எல்லாம் கொடுத்து அனுப்பி வச்சார். அதாவது அவங்கள அமைதிப்படுத்திட்டார். அந்த குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் முறைப்படி செஞ்சுட்டார். என்ன கொடுக்கணுமோ முறைப்படி செஞ்சு முடிச்சுட்டார். அத முடிச்சாலும் இவர் பண்ணது தெரியாம பண்ணாலும் அது தவறுதான். அதுக்காக அவரை பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சுக்கிது. அப்ப நீங்க கேட்கலாம், ஏமா அவரு ராஜா தானே, போர்ல பல சண்டை போடும்போது எத்தனை பேரை கொண்டு இருப்பாரு, அப்ப பிரம்மஹத்தி பிடிச்சுக்கலையா அப்படின்னு கேட்டா, அந்தணர்களை கொலை செய்தால் அந்த பழிதான், அந்த பாவம் தான், அந்த வினைதான் பிரம்மஹத்தி. அந்த பிரம்மஹத்தி அவரை பிடிச்சுக்குது. என்னென்னமோ பண்றார், என்னென்னமோ யாகம் பண்றார், என்னென்னமோ வேள்வி பண்றார், எதோ செய்யறார். பல காலம் இப்படி போய்கிட்டே இருக்குது. அவரால் தாங்க முடியல. பல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குதா. அந்த பிரம்மஹத்தி அவரை விட்டுட்டு போகல, அப்படி பின்தொடர்ந்தே வந்துகிட்டு இருக்கு. மனைவி கணவனுக்கு எப்படி இருக்கணும்னா ஒரு மந்திரி மாதிரி இருக்கணும். கணவனுக்கு ஒரு பிரச்சனைனா மனைவி பக்கத்துல இருந்து சொல்லணும், என்னங்க நம்ம இப்படி பண்ணலாம், இதுக்கு இப்படி பண்ணலாம், இந்த காசு எடுத்து நாம இதுல போடுவோம், இதுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சொல்லணும். ஒரு தந்திரி, ஒரு மந்திரி போல இருக்கணும் மனைவி. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த வரகுணனுக்கு இருக்கிற மந்திரி அப்படி. அந்த மந்திரி என்ன சொன்னார், ராஜா நான் ஒண்ணு சொல்றேன், தவற எடுத்துக்காதீங்க. என்னப்பா சொல்லு. இல்ல சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு ஏதோ நெய் கலைறாப்புல எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னாராம். என்னது, கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு ஏதோ நெய் கலைறாப்புல எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னாராம். ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க, அப்படின்னு சொல்றதுக்கு, இல்லப்பா நீ சொல்றது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி ராஜா கேட்டிருக்கார். அப்ப மந்திரி சொல்றார், இந்திரனுடைய பழி தீர்த்தார் இறைவன்,
தாயை புணர்ந்தவனுடைய பாவத்தையே தீர்த்த சொக்கேச பெருமானையே வணங்கி கொண்டு அவரையே தன்னுடைய பக்கத்தில் வைத்து கொண்டு நீங்க இந்த பிரம்மஹத்தி என்ன பண்ணிடுமோன்னு பயப்படுறது எனக்கு புரியலன்னு. அப்பதான் அவர் மூளைக்கு எட்டுது. அதாவது வினையாக இருந்தாலும் அது தீர்ற நேரம் வரணும். அப்பதான் அந்த வினை கழிந்து போகும் இல்லையா? நேரம் வரணும். அது வரைக்கும் நாம அந்த அனுபவிச்சுதான் ஆகணும். கொஞ்சமாச்சும் அதை நாம அனுபவிக்கணும். ஏன்னா தப்பு பண்ணும் போது சந்தோஷமா பண்ணிடுறோம்ல, அதுக்கு தண்டனைன்னு ஒண்ணு அனுபவிக்கும் போதும் கொஞ்சமாச்சும் அனுபவிக்கணும். இறைவனுடைய நேரடி பார்வையில இருந்தாலும். புரியுதுங்களா? அந்த வரகுணன் அப்படி கேட்கிறார். அப்போ நேரா சோமசுந்தர பெருமான் கிட்ட போறார் மதுரையில. எம்பெருமானே சொக்கேசா சொக்கேசா. இப்படி இறைவன் கிட்ட போய் அழும்போது அந்தணர்கள் சொல்றாங்க, அங்கிருந்து பூஜை பண்ண அந்தணர்கள் சொல்றாங்க, தினமும் இன்னையில இருந்து தினமும் 1000 முறை பிரதட்சணம் பண்ணணும். 1000 முறை கோவில வலம் வரணும். தினமும் பண்ணுங்க. இதற்கு இறைவன் உங்களுக்கு மனமிறங்கி சொல்லுவார் அப்படின்னு சொன்னாராம். யாரு? அங்கிருந்த அந்தணர்கள் சொல்றாங்க. அன்னைக்கு தொட்டு மறுநாள்ல இருந்து தினமும் வருவார், இறைவனை வணங்குவார். 1000 சுத்துகள் இறைவனை 1000 முறை சுத்திட்டு இறைவனை வணங்கிட்டு போவார். வருவார், இறைவனை வணங்குவார், 1000 முறை வலம் வணங்கிட்டு போவார். அப்ப 10 நாள் முழுக்க செய்யறார். 10வது நாள் வருது. அந்த 10வது நாள் வரும்போது இவருக்கு ரொம்ப முடியல, கஷ்டப்படுறார். அப்படின்னா அதை செய்ய முடியாமல்ல, அந்த பிரம்மஹத்தி உன்னை சுத்தியும் எனக்கு போகலையே இறைவா. நான் நல்லா சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்முடைய தீராத வினை பாவம், எப்பேற்பட்ட பாவமும் தீர்க்கணும் அப்படின்னா அது சிவபெருமானை தவிர்த்து யாராலையும் முடியாது. சிவபெருமானை தவிர்த்து யாராலையுமே முடியாது. பதிகங்கள் பாடணும், திருமுறைகளை கையில வச்சுக்கணும். திருமுறைகளை கையில பாட தெரியலனா கூட வச்சு பூஜை பண்ணணும். வச்சு பூஜையாச்சும் பண்ணணும். அந்த திருமுறைகள்ல இல்லாத மருந்தே கிடையாது. திருமுறைகள்ல வாழ்றதுக்கு தேவையான அனைத்து மருந்துகளுமே திருமுறையில இருக்கு. அப்ப இந்த தீராத வினை தீர்க்கிறதுக்கு என்ன மருந்து கேட்டா திருநீலகண்ட பதிகம். அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அத்தறிவீர் உய்வினை நாடாதிருப்பதும் தம ஊனமன்றே. கைவினை செய்தம்பிரான் கழல் போற்றுதும் நாமடியோம் செய்வினை வந்தமை தீண்ட பெறா திருநீலகண்டம். காவினை இட்டும் புலம் பல தொட்டும் கனி மனத்தார் ஏவினையார் எயில் மூன்றெறி தேர்ந்து இரு பொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியோ. தீவினை வந்தமை தீண்ட பெறா திருநீலகண்டம். முளைத்தடம் மூழ்கிய போகங்களும் மற்ற எவையும் எல்லாம் விளைத்தலையாவனம் கொண்டமையாண்ட விரிசடையீர். இளைத்தலை சூளமும் தண்டும் அழுவும் இவையுடையீர். சிலைத்தமை தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம். விண்ணுலகாள்கின்ற விச்சாதரர்களும் வேதியரும் புண்ணியரிந்திருபோடும் புண்ணியரே. கண்ணிமையாதன மூன்றுடையே சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அதாவது இந்த பதிகத்தை பாடணும். ஒரு பிரச்சனை, செய்வினைகளால வர பிரச்சனைய கூட இந்த பதிகம் தீர்க்கும். குடும்பம் ஒரே குழப்பமா போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனைதான்னு தெரியல. என் செய்வினையுமே வந்தமை தீண்ட பெறா திருநீலகண்டம். தீவினை வந்தமை தீண்ட பெறா திருநீலகண்டம். எதுவுமே இந்த திண்ணிய தீவினை கூட என்ன தீண்டக்கூடாது. என்னுடைய பழைய வினை கூட என்ன சேரக்கூடாது. இந்த வினை என்ன தீண்டக்கூடாது. என் வினைகளால் நான் கவலைப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு ஆன்மாவும்
அவ்வினைக்கு இவ்வினை அப்படின்ற இந்த பதிகத்தை பாடணும். அவ்வினைக்கு இவ்வினை என்ற பதிகத்தை பாடணும். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். ஏன் இப்படி நான் இதை சொல்றேன்னா, அந்த வரகுண பாண்டியன் தன்னுடைய வினை தீரத்தான் சொக்கேச பெருமானுடைய திருப்பாதத்துல போய் சேர்ந்திருக்கார் இல்லையா? சொக்கேசா பெருமானே, இன்னும் என் வினைகள் இருக்கின்றன இறைவா, இன்னும் என் வினைகள் இருக்கின்றனவா, இந்த பிரம்மஹத்தியை நான் என்னதான் பண்ண போறேன்னு அழறார் பாருங்க. அப்படி அழுத க்ஷணத்துல இறைவன் அசரீரியாக குரல் தர, பாண்டியா கவலை கொள்ளாதே, எதற்கும் கவலை கொள்ளாதே, நீ சுற்றிய ஒவ்வொரு வளமும் அதாவது நீ என்னை சுத்தி வந்த ஒவ்வொரு சுற்றும், நீ எம்மை சுற்றிய ஒவ்வொரு ஆயிரம் சுற்றும் உனக்கு பன்மடங்கு நன்மை தர உள்ளது. இந்த பிரம்மஹத்தி உன்னை விட்டு நீங்க பெறுவாய். அதுக்கான வழியை நான் சொல்றேன். காத்துக்கிட்டு இருக்கு, கொஞ்ச நாள் காத்துக்கிட்டு இரு. சோழன் முன்மேல படையெடுத்து வருவான். இப்படி படையெடுத்து வரும்போது அவன் தோற்றும் போவான். அவன் தோற்றவுடன் நீ உன் குதிரையை கொண்டு அவனை விரட்டி கொண்டே செல். அவன் புறமுதுகிட்டு ஓடுவான், நீ பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பாய். சென்ற இடத்தில் திருவிடை மருதூர் என்ற இடம் வரும். அந்த தலத்தில் இறங்கி எம்மை வழிபடுவாய். அங்கு ஞாமே என்னை பூஜித்த தலம். அந்த இடத்தில் உம்முடைய பிரம்மஹர்த்தி நீக்கப் பெறுவாய், பிரம்மஹர்த்தி நீங்க பெறுவாய் அப்படின்னு இறைவன் திருவாய் மலர்ந்து அருளி மறைந்தார். மறைந்த க்ஷணத்துல இவனுக்கு சந்தோஷமாயிருச்சு. இறைவா சிவபெருமானே, நீதானா என்கிட்ட வந்து பேசினது? நீதானா? உன் திருவுருவா, உன் குரலா அது? நான் கேட்டது உன்னுடைய குரலா அப்படின்னு சந்தோஷமா வீட்டுக்கு போறார். பல நாள் காத்துக்கிட்டு இருக்கார். என்னது இன்னும் செய்தி வரலையே, என்னது சோழன் வருவான் அப்படின்னு சொன்னாரே சுவாமி, இன்னும் அந்த செய்தி வரலையேன்னு அப்படி காத்துக்கிட்டு இருக்கார். அப்படி காத்துக்கிட்டு இருந்த க்ஷணத்துல சோழன் கிட்ட இருந்து ஓலை வருது, போருக்கு வர போறோம்னு. இவர் தான் காத்துக்கிட்டு இருக்காரு, எப்ப போர் வரப்போகுதுன்னு. இவரும் போய் போர் செய்யறார், அவரும் வந்து சண்டை போடுறாங்க. 2 பேருக்கும் சண்டை முழுது, பெரிய போரா ஆகுது. அப்படி நாளுக்கு நாள் நடந்துகிட்டே இருக்கு அந்த போர். 10 நாள் நடக்குது. 10வது நாள் சோழன் புறமுதுகிட்டு ஓடுறான். இதுக்கு மேல தாங்க முடியாது அப்படின்னு சோழன் புறமுதுகிட்டு ஓடிய நேரத்துல இவரும் பின்னாடியே போறார். சுவாமி தான் சொல்லிட்டாருல இவருக்கு, இவர் பின்னாடியே போறார். குதிரையில வேகமா அப்படி போய்கிட்டே இருக்காரு. குதிரையை ஓட்டிக்கிட்டு வேகமா போயிட்டு இருக்கார். சோழன் நினைச்சுக்கிட்டு இருக்கா நம்மளதான் விடாம துரத்திக்கிட்டு வந்திருக்காருன்னு இல்லையா? சோழன் அததான் நினைச்சிட்டு இருக்கான. பாண்டியன், மரகுண பாண்டியன் இறைவனை வணங்கத்தான் போறான். ஏன்னா திருவிடை மருதூர் இருக்கிற நாடு சோழ நாடு, தன்னால போய் வணங்க முடியாது. அதுக்காகத்தான் இந்த சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தான் பாண்டியன். அப்படி வேகமா அந்த குதிரையை ஓட்டிக்கிட்டு போறான். போன மாத்திரத்துல சோழ ராஜா அந்த திருவிடை மருதூர் தாண்டி போயிட்டான். இந்த மன்னன் பாண்டியன், வரகுண பாண்டியன் அப்படி இறங்கி இறைவனை கையெடுத்து கும்பிடுறார். அரஹர மகாதேவா, அரஹர மகாதேவா. திருவிடை மருதூருரையும் இறைவனே எம்பெருமானே மகாலிங்கேஸ்வரா அப்படின்னு கண்ணீரிட்டு அழறார். சிவபெருமானேன்னு அழறார். அப்படி அழுத க்ஷணத்துல அந்த கிழக்கு கோபுர வாசல் வழியாக உள்ள போறார். அப்படி அந்த பாதத்தை எடுத்து அந்த வாசல்ல மிதிச்ச உடனே அவருடைய பிரம்மஹர்த்தி வெளியே போச்சு. இந்த பிரம்மஹர்த்தி நீங்கிருச்சு. நீங்க உடனே அந்த ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது அவருக்கு. உடம்பு என்ன இது, நம்ம உடம்புல எத்தனையோ நாள் எவ்வளவோ பாரத்தை தாங்கிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்ப நம்ம உடம்பு அப்படி லேசா இருக்குதே, இதுக்கு என்ன காரணம், நம்ம உடம்பு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சவர் என்ன பண்ணார், நம்மளை விட்டு பிரம்மஹர்த்தி நீங்கிருச்சுன்றதே அப்பதான் புரிஞ்சுக்கிறார். உள்ள போறார். இறைவா மகாலிங்கேஸ்வரான்னு அப்படி இறைவனை கையெடுத்து உளமாற மனமாற அப்படி வணங்கி நின்னு வணங்கிக்கிட்டு இருக்கும்போது, கண்ணீர் மல்க வணங்கிக்கிட்டு இருக்கும்போது இறைவன் திருவாய் மலர்ந்து சொல்றார், அசரீரியாக சொல்றார், பாண்டியா கிழக்கு கோபுர வாசல் வழியாக நீ வந்தாய் இல்லையா, ஆனால் செல்லும் பொழுது மேற்கு வாசல் வழியாக செல்வாய். திரும்ப நீ கிழக்கு வாசல் வழியாக போனீனா அந்த பிரம்மஹர்த்தி அங்கேயேதான் நிக்குது, உன்னை திரும்ப பிடிச்சுக்கோ. நீ அந்த வாசல் வழியா போக கூடாது, இப்படி போ, மேற்கு வாசல் வழியா போ அப்படின்னாரு.
இறைவன் அசரீரியா சொல்லி மறைஞ்சிட்டார். அதே போல பாண்டியனும் கிழக்கு கோபுரவாசல் வழியாக உள்ள வந்து மேற்கு இறைவனை தரிசனம் பண்ணிட்டு மேற்கு கோபுரவாசல் வழியா வெளியே போயிடுறான். ஒரு புத்துணர்ச்சி, சிவபெருமானே நீ என்கிட்ட பேசிட்டியா? அப்ப அந்த திருவிடை மருதூர்ல என்ன இருக்கு? சோழர்களால கட்டப்பட்ட கோவில், வரகுண பாண்டியன் பலமுறை திருப்பணி செய்த கோவில், 3 பிரகாரங்கள். அந்த கோவில்ல 3 பிரகாரங்கள் இருக்கு. முதல் பிரகாரம் அஸ்வமேத பிரகாரம், 2வது பிரகாரம் முடி பிரகாரம், 3வது பிரகாரம் பிரணவ பிரகாரம். இந்த ஒவ்வொரு பிரகாரத்தையும் நாம சுத்தும் போது, அந்த கோவில வலம் வரும்போது, அஸ்வமேத பிரகாரத்தை வலம் வந்தா அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். முடி பிரகாரத்தை வலம் வந்தா இமயமலையை கையிலையை சுற்றிய பலன் கிடைக்கும். பிரணவ பிரகாரத்தை வலம் வந்தா மோட்சம் வேணும் நினைக்கிற ஆன்மாக்கள் அந்த பிரணவ பிரகாரத்துக்குள்ள வரும். யாருக்கெல்லாம் மோட்சம் உன்னுடைய விதி முடிய போது இறைவனிடத்துல போய் சேர போறோம் அப்படின்ற ஒரு இருக்கு அப்படின்னு எழுதப்பட்டிருக்குன்னா அவங்க கண்டிப்பா திருவிடைமருதூர் போவாங்க. திருவிடைமருதூர் போவாங்க. 27 நட்சத்திரத்திற்கும் 27 சிவலிங்கங்கள் இருக்கு. இறைவன் தன்னைத்தானே ஏன் அங்க பூஜை பண்ணார் அப்படின்னு சொன்னா, அகத்திய மாமுனி தன்னுடைய சீடர்களோடு அங்க வந்திருக்கும் போது அம்பாள தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தவம் பண்றாங்க. அப்ப அம்பாளும் காட்சி கொடுக்குறா. அம்மா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, இறைவனையும் நாங்க பார்க்கணுமே அப்படின்னு கேட்ட போது அம்பாளும் சேர்ந்து தவம் பண்றா. அம்பாளும் முனிவர்களோட சேர்ந்து தவம் பண்ணும் போது இறைவனே அழகாக வந்து காட்சி கொடுக்கிறார். இறைவனே அழகாக வந்து காட்சி கொடுக்கிறார். தனக்கு எவ்வாறு பூஜைகள் நடக்கணும், தானே போய் லிங்க திருமேனிக்கு மகாலிங்கேஸ்வரருக்கு தானே போய் அர்ச்சனைகள் பண்றார். மலர் தொடுக்கிறார், மாலையிடுறார். அர்ச்சனைகள் பண்ணும்போது அம்பாள் வாய் திறந்து கேட்கிறார், சுவாமி ஐயனே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்க பூஜை பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பூஜை பண்ணிக்கலாமான்னு கேட்டதுக்கு இறைவன் வாய்மொழிந்து சொன்ன ஒரு வார்த்தை, இந்த கோவில்ல இந்த தலத்தில் என்னுடைய பூஜா விதிமுறைகளை யாமே சொல்வோம், அவ்வண்ணமே செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி, இதற்காகத்தான் நானே அதாவது யானே எனக்கு பூஜை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இறைவன் தன்னைத்தானே அர்ச்சித்துக் கொண்ட தலம் திருவிடைமருதூர். அது என்னமா திரு இடைமருதூர்? இப்ப திருவிடைமருதூரா மாறிடுச்சு. ஆனா திருஇடைமருதூர் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனம். இந்த அர்ஜுனம்னா நான் நினைச்ச பாண்டவர்கள்ல வர அர்ஜுனன் கிடையாது. அந்த அர்ஜுனம்னா மருத மரத்துக்கு அர்ஜுனம் அப்படின்ற வடமொழி சொல் உண்டு. அதுக்குதான் அந்த ஸ்ரீசைலத்துல மல்லிகார்ஜுனம், அதுதான் வடமருதூர், முதல் மருதூராக கருதப்படுது. 3 தலங்கள் தான் மருத மரத்தை விருட்சமாக வச்சு 3 தலங்கள் தான் இருக்கு. அதுல முதல் தலம் ஆந்திராவில இருக்கிற ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனம், 2வது அதாவது 3வது திருநெல்வேலியில இருக்கிற புடார்ஜுனம் அப்படின்னு சொல்லப்படுற புடைமருதூர். அது அதாவது கடைசியா இருக்கிறதுனால புடைமருதூர். அப்ப இது என்ன, மகாலிங்கேஸ்வரர் வாழ்கிற நடுவே, இந்த ஸ்ரீசைலத்திற்கும் திருநெல்வேலிக்கும் நடுவுல இருக்கிறதுனால திரு இடைமருதூர் அப்படின்னு பெயர் வந்துச்சு. இவ்வாறாக இறைவன் அங்க பல பல தலைமுறைகளாக நம்ம பிடிச்சிருக்கிற தோஷத்தை நீக்கிறார் சிவபெருமான். நாம் எல்லாம் அவரை போய் வணங்கி 4வராலையும் பாடல் பெற்ற தலம். மக்கள் இன்னைக்குமே எல்லாம் கிழக்கு கோபுரவாசல் வழியா வந்து மேற்கு கோபுரவாசல் வழியா தான் வெளியே போறாங்க. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். திருவிடைமருதூர் இறைவனுக்கு நன்றிகள். ஏன்னா அவர் இப்ப நாம பாக்குறது மதுரையுடைய புராணம். இந்த திருவிடைமருதூர் ஏன் இந்த இடத்துல வந்துச்சு? அவரு பிரம்மஹர்த்தி தோஷம் போக்குச்சு. அப்ப அகத்தியருடைய சீடர்கள்லாம் கேக்குறாங்க, மதுரையிலேயே சுவாமி பிரம்மஹர்த்தி போக்குனார் தானே, அப்ப ஏன் பாண்டியனுக்கு மட்டும் திருவிடைமருதூர்ல போக்க செய்யறார் அப்படின்னு கேட்டதுக்கு சுவாமி வாய் திறந்த ஒரு வார்த்தை சொன்னார், மதுரையில் இருந்த பிரம்மஹர்த்தி முழுவதுமாக நீங்கியது, இன்னும் ஒரு பிரம்மஹர்த்தி மதுரைக்கு வர வேண்டாம் அப்படின்னு நினைச்சதுனாலதான் பாண்டியனை திருவிடைமருதூர் வர வச்சு அங்க பிரம்மஹர்த்தியை போக்க செய்தார். பாண்டியனுக்கு சந்தோஷம் தாங்கல.
இறைவா சிவபெருமானேன்னு கூத்தாடுறான், ஆனந்த கூத்தாடுறான். அப்படி கூத்தாடுனவன் என்ன பண்ணா, நேரா அரண்மனைக்கு வந்தான். இன்னும் இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கணும், இன்னும் இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு பல விஷயங்கள், பிரதோஷ காலம், சிவபுராண காலம், என்னென்ன இறைவனுக்கு என்னென்ன இருக்கோ, சிவராத்திரி, மாத சிவராத்திரி, வருட சிவராத்திரின்னு எதையுமே விடல. சோமவார விரதம் ஒண்ணு விடல, எல்லாத்தையும் பண்றான், சந்தோஷமா பண்ணிட்டு இருக்கான். பண்ணும் பொழுது அவனுக்கு ஒரு ஆசை. என்ன? அவனுக்கு ஒரு ஆசை, நாம சிவலோகத்தை பார்க்கணுமேன்னு ஒரு ஆசை. அந்த ஆசைய என்னைக்கு அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ ஒரு பொருள் வாங்கணும்னா நேரம் பார்த்து கேட்கணும், அப்ப குடுத்துருவா அம்மா, இல்லையா? அது போல நேரம் பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு பாண்டியன் வரகுணன். எந்த நேரத்துல? சிவராத்திரி, மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுக்க இறைவன் சன்னிதானத்திலேயே உட்கார்ந்து விழிச்சுக்கிட்டு இருந்துட்டு காலையில சொக்கேச பெருமானுடைய காத லேசா கடிக்கிறார். அப்பா, வழி வழியா வந்த எல்லா பாண்டிய மன்னர்களுக்கும் எல்லாம் செஞ்ச, எனக்கும் இந்த அடி நாயேனுக்கும் நீ செஞ்ச. பிரம்மஹர்த்திய போக்கின பெருமானே, உன்னுடைய அந்த சிவலோக காட்சியை என் கண் கொண்டு பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குப்பா. அதை எப்படியாவது கொஞ்சம் நிறைவேற்றி வைப்பா அப்படின்னு அந்த வார்த்தைய சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறார். சுவாமிக்கு மனசு சில்லோன்னு இருச்சான். குழந்தை கேக்குறானே, என்னது குழந்தை கேக்குறானே அப்படின்னு சுவாமி என்ன பண்ணாரா, வேகமா போயிட்டு நந்தி கிட்ட சொன்னாராம். நந்தி, சென்று பாண்டியனை அழைத்து வா, சிவலோகம் அழைத்து வா. நந்தியம்பெருமான் சொல்றாராம், அப்படி எப்படி இறைவா சிவபெருமானே, அப்படி எப்படி நாம அழைச்சுக்கிட்டு வந்துட முடியும்? உயிருடன் இருக்கும்போது எப்படி வர முடியும்? எல்லா பாண்டியர்களும் இறந்த பின் ஆன்மாதானே சிவலோகம் வந்தது. ஆனா அவங்க எல்லாம் இந்த ஆசைப்படலையே. என் முன்னாடி வந்து எந்த ஆசைய சொன்னாலும் சொக்கன் நிறைவேற்றுவான் ஒரு நம்பிக்கையில தானே அவன் வந்து சொன்னான். அப்பா, நான் பாக்கணும்னு ஆசைப்படுறேன்னு அவன் வந்து சொன்னான்ல, இந்த சொக்கங்கிட்ட எது வந்து கேட்டாலும் நான் கொடுப்பேன். அப்ப நீ போய் அவனை அழைச்சிக்கிட்டு வா, திரும்ப பேசாத அப்படின்னாலும். சரிங்க சுவாமி, நான் போய் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேகமா போய் மதுரை மேல் உலா வந்து கொண்டிருக்கும் மேகங்களை அழைத்து அந்த மேகத்தை அரண்மனைக்குள் அழைத்து சென்று, பாண்டியா எழுந்து வா, நந்தியம்பெருமான் கூப்பிடுறார். இந்த பாண்டியன் திடீர்னு கண் விழித்து எழுந்து வந்து நிற்கிறார். உன்னை இறைவன் சிவலோகம் அழைத்து வரும்படியாக உத்தரவு, உன்னை சிவலோகம் அழைத்து வரும்படியாக உத்தரவு, எழுந்து வா. என்னையா சுவாமி, என்னையா கூப்பிட்டார்? நானா? இந்த நாய்க்கா அந்த அந்த அருகதை, இந்த நாய்க்கா அப்படின்னு ஒரு சந்தோஷம் இவர் தாங்க முடியல. மகிழ்ச்சி வெள்ளம், ஆனந்த கண்ணீரே பெருகெடுத்து ஆறு போல ஓடுது. இறைவா இறைவா சொக்கேசான்னு அழறார். வாப்பா போலாம் அப்படின்னு நந்தியம்பெருமான் அவர் அந்த மேகங்கள்ல உட்கார வச்சு இவர் அழைச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கார். அப்படி போகும்போது பூமியை விட்டுட்டு மேல 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 போய்கிட்டே இருக்கார். அப்படி போகும்போது பல தேவர்களும் தேவமாதர்களும் சூழ்ந்து காணப்படுறாங்க. இவருக்கு ஆச்சரியம் தாங்கல. அப்படி கேட்கும் போது இவர் என்ன கேட்கிறார் நந்தியம்பெருமான் கிட்ட, இதுதான் சிவலோகமா? இல்லப்பா, இது இந்திரலோகம். ஓ, சரி சரி. இன்னும் கொஞ்சம் அந்த மேகங்கள் இன்னும் கொஞ்சம் அழைச்சிட்டு போகுது. இன்னும் கொஞ்சம் அழைச்சிக்கிட்டு போன மேகங்கள் அழகா வீணா கானம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி அழகா அந்த வீணையின் கானம் கேக்குது. கேட்ட மாத்திரத்துல எல்லா இடத்துலயும் தாமரை, வெண்தாமரை மலர்களால அந்த இடம் சூழப்பட்டிருக்கு. வீணா கானம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இவருக்கு இன்னமும் அதிசயம், ஆச்சரியம் தாங்கல. இது எந்த ஊரு, இது எந்த இடம், இதுதான் சிவலோகமா அப்படின்னு கேட்ட. இதுவும் சிவலோகம் இல்லப்பா, இது பிரம்மலோகம். இன்னும் கொஞ்சம் போகணும். இன்னும் கொஞ்சம் போறாங்க. நல்லா கேட்டுக்கிட்டே வாங்க, அடியார்களுக்கு சொல்றேன். நல்லா நான் சொல்றத பொறுமையா கேட்டு கருத்தை இதுக்குள்ளேயே வைங்க, அப்பதான் புரியும். அப்ப பிரம்மலோகத்தை கடந்து போய்கிட்டே இருக்காங்க. தங்கங்களா குவியல் குவியலா குளிச்சு வச்சிருக்கு. அந்த மலர்களா இருக்கு. அப்படியே சுகந்தமான மனம் வருது. வாசனை எங்கிருந்துதான் வருதுன்னே தெரியல. எல்லா இடத்துலயும் அமைதியான ஒரு மனம். அப்ப ஒருவேளை இதுதான் இருக்குமோன்னு அப்படி திரும்பி அவரை பார்த்தாராம். இல்லப்பா, இது விஷ்ணு லோகம் அப்படின்னாராம். இன்னும் கொஞ்சம் போகும்போது
தேவர்கள்லாம் இருக்காங்க, அங்கேயும் தேவர்கள் இருக்காங்க. வெண்மேகங்கள் சூழ்ந்திருக்கு, வெண்மேகங்கள் சூழ்ந்திருக்கு. பல அப்படியே மக்கள் எல்லாம் குவியல் குவியலா அப்படி கூட்டம் கூட்டமா நின்னுகிட்டு இருக்காங்க. அப்படி கூட்டம் கூட்டமா நிக்கும்போது கேட்கலாமா வேணாமான்னு யோசிக்கும் முன்னமே நந்தியம் பெருமான் சொல்லிடுறார், இதுதான் ருத்ரலோகம், இதை தாண்டினாதான் நமக்கு சிவலோகமே கிடைக்கும்னு சொல்றார். அப்ப இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டா, இறைவனை அதிகாலையிலே எழுந்து இறைவனுக்கு பூஜை செய்தவர்கள் இவர்கள். இறைவனுக்கு உணவு படைத்த பின் உணவு உண்டு இறைவனை அனுட்சணமும் வணங்கியவர்கள் இவர்கள். இறைவனே சரணாகதின் அடைந்த கூட்டம் இது. இதோ உன்னுடைய தாத்தா, உன் தாத்தாக்கு தாத்தா, உன்னுடைய தாத்தா, அவரோட தாத்தான், இதோ பாண்டிய பரம்பரை, இதோ இதோன்னு எல்லாரையும் காட்டிக்கிட்டு வர்றாரு, எல்லாரையும் காட்டிக்கிட்டு வர்றாரு. எல்லாரும் அப்படி அந்த ருத்ர லோகத்திலேயே சிவமயமா காட்சி கொடுக்குறாங்க, ஆனந்தமா இருக்காங்க, சந்தோஷமா இறைவனை வணங்கிக்கிட்டே அவன் திருவடி நிழல பார்த்துக்கிட்டே அப்படி இருக்காங்க. அதையும் தாண்டி இன்னொரு லோகம் வருது. அந்த லோகம் சிவலோகம் வெண்புகையால சூழ்ந்திருக்கு. அந்த சுத்தி பனி மலைகளா நிலைஞ்சிருக்கு. உடம்பே குளிருது, இவருக்கு குளிர் எடுக்குது, முடியல. அப்படி அந்த குளிர்லயும் உதறது, வாய்கள்லாம் உதறது. இவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்படி நிக்கிறார். அப்படி நிக்கும் பொழுது புகை மூட்டமா இருக்கு. எங்க இருந்தோ ஒரு ஒளி தெரியுது, எங்க இருந்தோ ஒளி தெரியுது. நந்தியம்பெருமான் சொல்றார், இதுதான் சிவலோகம், இதுதான் இறைவன் இருக்கிற இடம். நந்தியம்பெருமான் சொல்றார். அப்படி சொல்லி முடிச்ச க்ஷணத்துல எங்கிருந்தோ ஒரு ஒளி கீற்று வருது. ஒளி கீற்றுன்னா லேசா ஒரு ஒளி வந்து பாண்டியனுடைய கண்ணுல படுது. என்னதுன்னு அப்படி திரும்பி பாக்குற க்ஷணத்துல அம்பாளுடைய மூக்குத்தியில இருந்து அந்த ஒளி வந்து இவர் கண்ணுக்கு படுது. அப்படி உத்து அந்த கண்களை சுருக்கி அப்படி நிமிர்த்து பார்க்கும் பொழுது அம்பாள் அப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கா. 10 விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம், அது பாடகம் தண்டை கொலுசும், பச்சை வைடூரியம் நிச்சயா இழைத்திட்ட பாதச்சிலம்பி நுலியும், முத்து மூக்குத்தியும் ரத்ன பதக்கமும் மோகன மாலை அழகும், முழுவதும் வைடூரியம் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாலி அழகும், சுத்தமாயிருக்கின்ற காதினில் கம்மலும் செங்கையில் பொன் கங்கணம், ஜகமெல்லாம் விலை பெற்ற முகமெல்லாம் பொலிபுத்த திரு காது கொப்பி அழகும், அத்திவரதன் தங்கை சக்தி சிவரூபத்தை அடிய நான் சொல்லடிடமோ, அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே, உமையே அம்மையே, உன்னுடைய அழகு இதுவா, உன்னுடைய தாலியுடைய அழகுதா, உன்னுடைய பொன் கங்கணம் அழகா, நீ அழகா, ஆபரணங்கள் அழகான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கண்கள் இறைவனை தேடுது. கண்கள் என்ன தேடுது? இறைவனை தேடுது. அப்பா எப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கார், பாண்டியன் அப்படி திரும்பி பாக்குறான். சுவாமி அழகா காட்சி கொடுக்குறார். பாண்டியனுக்கு சுவாமி எப்படி காட்சி கொடுக்குறார்? பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மேலு கொன்றைய நின்றவனே, மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே, அண்ணே உன்னை எல்லாம் இனி யாரை நினைக்கேனே அப்படின்னு பாண்டியன் இப்படி திரும்பி பார்க்கும் பொழுது அப்ப அப்படியே ஸ்வரூபமா காட்சி கொடுக்குற. நிச்சயமா அப்படி காட்சி கொடுத்து நிக்கிறார். ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே, அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியே அன்பில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பெருகி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த என் செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிழந்து அருள்வது நீ ஏன் அப்படி நிக்கிறான். அவனால முடியல, வார்த்தைகள் வரல. வார்சடை மேல் நீரும் கங்கையும் அரவமும் அந்த கண்களும் இறைவனை வர்ணிக்கிறான், பாக்குறான், ஒவ்வொரு அழகு பாக்குறான், நெற்றிக்கண் பாக்குறான், கண்களை பாக்குறான், இறைவனுடைய குமிழ் சிரிப்பு பாக்குறான், அந்த கோவை செவ்வாய பாக்குறான். யாரும் எதற்குமே அஞ்சக்கூடாது, உங்க அப்பன் நான் இருக்கும் பொழுது அப்படின்னு நினைச்சு
அந்த கழுத்திலேயே நின்னு போன அந்த கண்டத்தை பாக்குறான். விஷம் நின்னு அந்த கண்டத்தை பாக்குறான். திருநீலகண்டமாக இறைவன் காட்சி. அபயகரம் இறைவன் காட்சி கொடுக்கிறார். அவருடைய இடை அழகு, உடம்பில் புலித்தோல் போர்த்தின அழகு. இந்த பாதத்தை எடுத்து அப்படி ஒரு பாதத்தை முன்னாடி வச்சு அந்த திரிசூலத்தை ஒரு கை தாங்கி அப்படி அமர்ந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கார். சுவாமி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே அப்படின்ற மாதிரி அந்த திரிசூலத்தை அப்படி கையில வச்சுட்டு அப்படி தாங்கி அப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கார். அவனுக்கு வார்த்தையே வரல, வரகுணனுக்கு வார்த்தையே வரல. ஒன்று கொள்ளாம் அவர் சிந்தை உயர்வரை ஒன்று கொள்ளாம் உயர் மதி சூடுவர் ஒன்று கொள்ளாமிடு வெண்தலை கையது ஒன்று கொள்ளாமவர் ஊர்வதுதானே. இது போல அப்பர் சொன்னார். ஞானசம்பந்த பெருமான் சொன்னார். இது ஞானசம்பந்த பெருமான் என்னென்ன சொன்னாரோ அவ்வளவு சுவாமியுடைய திருமேனியில இருக்கு. தோடுடைய செவியன் விடை ஏறியோ தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கொள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே. பாண்டியன் பாக்குறான். இறைவா சிவபெருமானே, உன்னை பாக்குறது நானா? உயிரோட இறந்து ஆன்மா போகாம உயிரோட உன்னை பாக்குறது நானா அப்படின்னு கண்ணீர் மல்க இறைவனை தொழுதுச்சு திரும்ப பாண்டிய நாட்டுக்கே வந்து சேர்றான். அவர் அந்த வரகுண பாண்டியன் அன்னைக்கு சிவலோகம் பார்க்கணும்னு ஒரு ஆசை வைக்கலன்னா இன்னைக்கு இந்த காட்சியில இறைவனை நாம பார்த்திருக்க முடியாது. இந்த காட்சியில நம்ம குருவருள் ஆன்மீக மையத்துல இறைவன் கிட்டயே பல லோகம் கடந்து சிவபெருமான போய் அந்த இடத்துல நாம பார்த்திருக்கவே முடியாது. இந்த வரகுண பாண்டியன் என்னைக்குமே இந்த வரலாறை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்களேன். என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவாமி அழகா காட்சி கொடுத்த வரலாறு. இதை யாருமே மறக்க கூடாது. என்னைக்கு போய் அப்பங்கிட்ட சொக்கங்கிட்ட என்னைக்கு போய் நின்னாலும் அப்பா உன்னை பார்க்கணும்னு அந்த ஒரு வரத்தை மட்டும் நாம கேட்கணும். கண்டிப்பா நமக்கும் இந்த நாய்க்கும் இந்த பிறவியிலேயே இறைவன் சொர்க்கத்தை விட மேலான சிவலோகத்தை காட்டுவார். மாசில் விளையும் மாலை மதியமும் வீசுதண்டலும் வீங்களவேனிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே இப்படி தரும் பொழுது, நிழலே இப்படி இன்பம் தரும் பொழுது என் இறைவன் நேராக வந்து நின்னா எனக்கு எவ்வளவு இன்பம் இருக்கும். ஒவ்வொரு மனமும் ஒவ்வொரு ஆன்மமும் நிறைய எல்லாரும் என்ன பண்றாங்க தெரியுமா? பல பிரச்சனைகள்ல தற்கொலை பண்ணிட்டு செத்து போறாங்க. அதெல்லாம் வேண்டாம். இறைவனை சரணாகதி அடையணும். இந்த உடல் இறைவன் எதுக்கு கொடுத்திருக்காரு? இந்த உடல் என்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாமல் இரவு பகலும் சுத்திக்கிட்டு தான் இருக்கும். இன்னமும் இந்த பிறவி என்ற பெருங்கடலை கடந்து இறைவனுடைய திருப்பாதத்தை போய் சேர்றதுக்காகத்தான் இந்த உடல் இருக்கு. இந்த உடலை பத்திரமா பார்த்துக்கணும். எந்த ஒரு குறையும் இல்லாம பார்த்துக்கிட்டு அவனடிய வணங்கணும். தலையே நீ வணங்காய், மூக்கே நீ முரலாய் அப்படின்னு ஒவ்வொரு பாடல் அவர் சொல்லும் பொழுது அந்த திருவங்க மாலையில வர மாதிரி இறைவனை போய் தொழணும். எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து இந்த 2 படலங்கள் கேட்ட எல்லாருக்கும் சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கணும்னு வேண்டுகிறேன். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். குருவருள் ஆன்மீக மையத்துக்கு நன்றிகள்.